நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அடுத்ததாக வானிலை செய்திகளை வழங்க இருக்கிறார் வர்ஷினி. வணக்கம். தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். மேற்கு பகுதிகளில் லேசான மேகமூட்டம் தென்படும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளை நோக்கி தென்கிழக்கு திசையிலிருந்து ஈரப்பதமான காற்று வீசக்கூடும். பிற இடங்களுக்கு காலை வேளையில் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வறண்ட வானிலை காணப்படும். நாளை வரை வெயில் அதிகமாக இருக்கும். நாளை வெப்பத்தின் அளவு அதிகரிக்கக்கூடும். இனி தமிழகத்தின் வானிலை குறித்து காண்போம். தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். கடலோர பகுதிகளில் சற்று குறைவான வெப்பநிலை பதிவாகும். அதிக அளவாக 33 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். பிற இடங்களில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். இரவு நேரத்தில் 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும். மதுரையில் குறைந்தபட்சமாக 26 டிகிரியும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரியும் குறைந்தபட்சமாக 24 டிகிரியுமாக வெப்பநிலை பதிவாகும். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 34 டிகிரியும் கோவையில் அதிகபட்சமாக 36 டிகிரியுமாக வெப்பநிலை நிலவக்கூடும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காண்போம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 25 டிகிரியிலிருந்து 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் அதிகபட்சமாக 35 டிகிரியும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், கோவாவில் அதிகபட்சமாக 33 டிகிரியும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரியும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் மற்றும் மும்பையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 34 டிகிரியும் குறைந்தபட்சமாக 25 டிகிரியுமாக வெப்பநிலை பதிவாகும். அகமதாபாத்தில் 41 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், போபால் நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 36 டிகிரியும் குறைந்தபட்சமாக 23 டிகிரியுமாக வெப்பநிலை காணப்படும். கொல்கத்தாவில் 25 டிகிரியிலிருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் அதிகபட்சமாக 36 டிகிரியும் குறைந்தபட்சமாக 22 டிகிரியுமாக வெப்பம் பதிவாகும். ஸ்ரீநகரில் அதிகபட்சமாக 20 டிகிரியும் குறைந்தபட்சமாக 8 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை நிலவக்கூடும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சமாக 32 டிகிரியும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி, வாஷிங்டன் டிசியில் அதிகபட்சமாக 12 டிகிரியும் குறைந்தபட்சமாக -1 டிகிரியுமாக வெப்பநிலை இருக்கும். நியூயார்க் நகரில் அதிகபட்சமாக 11 டிகிரியும் குறைந்தபட்சமாக -2 டிகிரி, டொரண்டோவில் அதிகபட்சமாக 2 டிகிரியும் குறைந்தபட்சமாக -4 டிகிரியுமாக வெப்பநிலை பதிவாகும். ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 6 டிகிரியும் குறைந்தபட்சமாக 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். லண்டன் நகரில் அதிகபட்சமாக 12 டிகிரியும் குறைந்தபட்சமாக 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். பாரிஸில் 10 டிகிரியிலிருந்து 13 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும். ரோம் நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 20 டிகிரியும் குறைந்தபட்சமாக 8 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை காணப்படும். ரியாத் நகரில் அதிகபட்சமாக 26 டிகிரியும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி, மேலும் அனுராதபுரத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரியும் குறைந்தபட்சமாக 24 டிகிரியுமாக வெப்பநிலை காணப்படும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.